எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நேற்று தான் விஜய் அவர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் பேசினாரு. 2026 அரசியல் களம் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே இப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சி ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. அதுல 27% ஆதரவை பெற்று அடுத்த முதலமைச்சர், மக்கள் விரும்பக்கூடிய முதலமைச்சராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கார். அடுத்த இடத்துல 18% இல்லை இது நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். கருத்து கணிப்புகள் எல்லாம் ஏராளமான சாதகமான யூடியூபுகள், விலை போன யூடியூபுகள், தனித்து சுதந்திரமாக இயங்குகின்ற மிகச்சில யூடியூபுகள் என்று இருக்கின்ற இந்த உலகத்தில் அண்ணாமலை கொஞ்சம் யூடியூப்பை கட்டுப்படுத்துகிறார், திமுக கொஞ்சம் யூடியூப்களை கட்டுப்படுத்துகிறது. ஆகவே எல்லோரும் தங்களுக்கு இசைவான செய்திகளை போடுவதற்கும் எதிரிகளை இழிவு செய்வதற்கும் இந்த யூடியூப்களை மிக கடுமையாக பயன்படுத்துகிறார்கள். அப்படித்தான் நான் சொல்றேன். எல்லாருக்கும் விலை உண்டு. வார பத்திரிகைகள், பெரிய பெரிய பத்திரிகைகள் எல்லாம் 25 விளம்பரம் கொடுத்தால் அந்த வாரம் முழுவதும் உனக்கான செய்திகளாகத்தான் வருகிறது. ஒரு 50 பக்கம் என்றால் 25 பக்கத்துக்கு விளம்பரம் கொடு, பிறந்தநாள் விழா செய்தி கொடு, அந்த பத்திரிகை உங்களுடைய செய்திகளை தான் தாங்கியிருக்கு. இதெல்லாம் பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். ஆகவே இந்த பத்திரிகைகளுக்கு விளம்பரம் வேண்டும். யூடியூப்கள் சின்ன அமைப்பு, அவையெல்லாம் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொருவனுக்கு விலை போவதை தவிர அவையெல்லாம் நிலை பெறுவதற்கு வழி இல்லை. தே கேனாட் சர்வைவ். அதனாலே இவர்களெல்லாம் மக்களை முட்டாளாக்கி எந்த ஒன்றையும் நம்பகத்தன்மை இல்லாதவையாக ஆக்கி விடுகிறார்கள். அதுதான் பெரிய குறைபாடு. முன்பெல்லாம் ஒரு செய்தி வந்தால் அதை ஒட்டி சிந்திப்பார்கள். இப்பொழுது அதுக்கு மறுநாளே வேறொரு செய்தி வரும், இன்னொரு விதமாக வரும், இன்னொரு நாள் இன்னொரு விதமாக வரும். எல்லாரும் தங்களுக்கேற்ற செய்திகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே செய்திகள் உண்மையான ஆய்வின்படி உருவாவதில்லை, உருவாக்கப்படுகின்ற செய்திகள் தான். இதை பற்றி எனக்கு தெரியாது, அதை விடு. அப்புறம் நாளை மறுநாள் ஒருவன் இவர் முதலமைச்சராக வருவார் என்று கூட போடுவான். களம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? களமெல்லாம் அப்படி கிடையாது. எந்த களமும் தனித்து விடப்படுகின்ற மனிதர்கள் பெரிய பாதிப்புகளுக்கு பொதுக்குழு கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? என்ன பார்ப்பதற்கு இருக்கிறது? இங்கே பேசினார, அதாவது ஒரு செய்தியும் இல்லாமல் பேசப்படுகின்ற பொதுக்குழுக்களாக இருக்கின்றன. பொதுக்குழு என்பது ஒரு தலைவர் பேசுவார், இன்னொருவர் பேசுவார், பிறகு தீர்மானங்களை படிப்பார்கள். இவைதான் பொதுக்குழு என்று ஆகிவிட்டன. நியாயமாக பொதுக்குழு என்றால் நீ ஒரு தீர்மானம் கொடுக்க வேண்டும், நான் அதற்கு திருத்த தீர்மானம் கொடுக்க வேண்டும், இதன் மீது விவாதம் நடக்க வேண்டும், இன்றைக்கு நாட்டை பாதிக்கின்ற சிக்கல் எது என்று பேசப்பட வேண்டும். 1942 காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய பொதுக்குழு நடக்கிறது, அகில இந்திய பொதுக்குழு. காந்தி இருக்கிறார், நேரு இருக்கிறார், ராஜாஜி ஒரு தீர்மானம் கொடுக்கிறார். இந்த வெள்ளைக்காரன் நமக்கு சுதந்திரம் தருவதை தள்ளிக்கொண்டே போகிறான். என்ன காரணம் என்று சொல்லுகிறான் என்றால், இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களுக்கு இடையே இருக்கிற சிக்கலை தீர்த்து கொண்ட பிறகு நாங்கள் சுதந்திரம் தருகிறோம் என்று சொல்லுகிறான் அவன். ஆகவே நாம் இவனை ஒழித்து கட்டிவிட்டு இந்த சுதந்திரத்தை பெறலாம். இன்னும் 20 ஆண்டுகள் ஆனாலும் நமக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே இருக்கின்ற பகையை அடிப்படையாக வைத்து சுதந்திரத்தை தள்ளி போடுவான் வெள்ளைக்காரன். ஆகவே பாகிஸ்தான் நம்மோடு சேர்ந்திருக்க மறுக்கின்ற போது அவனை மல்லு கட்டுவதை விட அவனை தனித்து விட்டுவிட்டு மீதி இந்தியா, பரந்த இந்தியா, அகண்ட இந்தியா, அதனுடைய விடுதலையை நாம் பெறுவோம் என்று ஒரு தீர்மானம் கொண்டு போகிறார் ராஜாஜி. அது பொதுக்குழுவில் நேற்று நடந்த பொதுக்குழு போல் விவாதிக்கப்படுகிறது. 200 வாக்குகள் காந்திக்கு சார்பாகவும் ராஜாஜிக்கு 12 வாக்குகள் விடுகின்றன. ராஜாஜி அதோடு வெளியே வந்து விடுகிறார். கட்சியை விட்டு கூட ராஜினாமா செய்து ஒரு 7 ஆண்டுகள் ஒதுங்கி இருக்கிறார். பிறகு மீண்டும் சேர்கிறார். அதெல்லாம் வரலாறு. ஆனாலும் கூட எதற்காக சொல்கிறேன் என்றால், பெரிய மகத்தான தலைவரான காந்திக்கு எதிராக, நேருவுக்கு எதிராக, வல்லபாய் பட்டேலுக்கு எதிராக ராஜாஜி ஒரு தீர்மானம் கொண்டு போகிறார். அது அவருடைய கருத்து. இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் வெள்ளைக்காரன் இதை சாக்காக கொண்டு தள்ளி போடாமல் பாகிஸ்தான் தொலையட்டும், வரமாட்டேன் என்கின்றவனை ஏன் கட்டாயப்படுத்துகிறீர்கள் என்று ஒரு தீர்மானம் கொண்டு போவதற்கான அதுதான் பொதுக்குழுவினுடைய நோக்கம். பொதுக்குழு என்றால் ஆட்டுக்கறி தின்பது, பிறகு கோழிக்கறி தின்பது, மீன் வறுவல் சாப்பிடுவது, பிறகு திரும்பி வந்து விடுவது என்று 500 பேர் 400 பேர் வீணாக போகிறார்கள். எனக்கு தெரிய நான் ஒரு தீர்மானம் கொண்டு போனேன் ஜனதா கட்சியில் இருக்கிற போது, ஈழத்திற்காக. நம்முடைய கட்சி தலைமை ஜெயவர்த்தனாவுக்கு இசைவாக பேசுகிறது. ஆகவே தமிழர்கள் மிகப்பெரிய சிக்கலில் இருக்கின்ற போது அவர்களுடைய உரிமையை மீட்டுக் கொடுக்க வேண்டும். ஈழம் விடுதலை பெறுவது ஒன்றுதான் அதற்கான தீர்வு என்று ஆகிவிட்ட பிறகு நாம் தமிழ்நாடு அதற்கு இசைவாக, நம்முடைய தமிழ்நாடு ஜனதா கட்சி அதற்கு இசைவாக இருக்க வேண்டும். எதற்கு எதிராக இருப்பதற்கு
இயல முடியாது. தேசிய கட்சியினுடைய கொள்கை என்ற பெயராலே சிங்களவர்களுக்கு அது ஆதரவாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு தீர்மானம் கொண்டு போனேன். என்னுடைய தீர்மானத்தை அனுமதிக்க மறுத்தார்கள். பிறகு என்னை பேச அனுமதித்தார்கள். அதில் சோ இருந்தார், மொரார்ஜி தேசாய் தலைமை அமைச்சராக இருந்தபோது அவர் இருந்தார். நான் பேசினேன். பிறகு அந்த தீர்மானத்தை இவர்கள் அனுமதிக்கவில்லை என்பதனாலே நான் ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்து விட்டேன். இப்பொழுதுதான் முதன்முறையாக தேசியம் என்பது இன உணர்வுகளுக்கு எதிராக இருக்கிறது, தேசியம் என்பது இனத்தை மழுங்கடித்து விடுகிறது, இன உணர்வை மழிக்கி விடுகிறது என்று சொல்லி நான் புதிய கருத்தினை பெற்று நேர்மாறான மொழிவழி இன அரசியலுக்கு நான் திரும்பியதற்கு ஈழச்சிக்கல் தான் காரணம். அதிலே நான் கொண்டு போன தீர்மானத்தை தேசிய கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே பொதுக்குழு அதில் தீர்மானம் கொடுக்க வேண்டும், அதன் மீது விவாதிக்க வேண்டும், அது கட்சியின் கருத்தாக மாற வேண்டும். எல்லாவற்றையும் தலைவருக்கு வசன கருத்தாக எழுதி கொடுப்பார், தலைவர் அதை வாங்கி படிப்பார். இதுதான் பொதுக்குழு என்றால் இதற்கு பொதுக்குழு என்று பெயர் வைக்கிறாய்? அந்த கட்சியினுடைய கூட்டம் என்று பெயர் வைத்து விட வேண்டியதானே. அந்த அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. வெட்டி அவருடைய கருத்தை பாருங்க. திமுகவில் அது இல்லை, அதிமுகவில் இல்லை, எங்கேயும் இல்லை. இந்த விவாதங்கள் நடத்துவது என்பது பொதுக்குழு என்பது வெட்டிக்குழு, செயற்குழு அதைவிட பெரிய வெட்டிக்குழு. எந்த குழுவிலும் எவனும் தீர்மானம் கொண்டு போய் விவாதங்களின் அடிப்படையில் கட்சிகளில் முடிவெடுக்கப்படுவதில்லை. பதவிகள் வேண்டும் என்பதற்காக இவர்கள் பல பதவிகளில் மனிதர்கள் உட்கார வைக்கிறார்கள். இதில் அந்த பதவிகள் பயனுடையவை அல்ல. பொதுக்குழு தான் ஜென்ரல் பாடி ஆஃப் தி பார்ட்டி தட் டிசைட்ஸ் எவ்ரி திங் இன் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அந்த தன்மையே இல்லை. ஆகவே அதையெல்லாம் விட அவர்கள் என்ன விஜய் சொல்லுவது அவர் முடிவு செய்வார், அவருடைய முகம்தான் எல்லா இடத்திலும் வேட்பாளர் என்று சொல்லுகிறார். இந்த கலாச்சாரமே தப்பு என்று நான் சொல்கிறேன். வெற்றி பெறுவது இருக்கட்டும், தோல்வி அடைவது இருக்கட்டும், இதுதானே நடக்கிறது. 25-30 ஆண்டுகளாக, 50 ஆண்டுகளாக. அண்ணா காலத்திற்கு பிறகு, அண்ணா காலத்திலும் கெட்டது, அதற்கு பிறகு முற்றிலுமாக கெட்டது. ஆகவே ஆட்டுக்கறி விருந்து, மீன் வறுவல் சாப்பிட்டு விட்டு கைதட்டி விட்டு வருவதற்கு எதற்கு பொதுக்குழு, எதற்கு செயற்குழு? இதற்கு தலைவனுக்கு ஒரு சின்ன குழு வைத்திருப்பான், அவனுடைய யோசனையின்படி எழுதி கொடுப்பான், இதற்கேற்ப அவர்கள் படிப்பார்கள். அதுதான் இங்கே நடக்கிறது. வசன கருத்தா விஜய்க்கு எழுதி கொடுக்குறார், விஜய் பேசுகிறார். இதுதான் பொதுக்குழு கூட்டம். பொதுக்குழு என்றால் எதற்காக கூடப்படுகிறது? நாட்டினுடைய அரசியல் இங்கே விவாதிக்கப்படுகிறதா? நாட்டினுடைய அரசியல் செயற்குழுவில் விவாதிக்கப்படுகிறதா? இது இப்படி ஒரு பழக்கம் இருப்பதே விஜய்க்கு தெரியாது, இந்த ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியாது, புசி ஆனந்துக்கு தெரியாது. இப்படி ஒரு பழக்கம் இருப்பதே அவர்களுக்கு தெரியாது. ஓஹோ, அப்படியா? அவர் சொல்லுகிறார், 234 தொகுதிகளிலும் விஜயினுடைய முகமே வேட்பாளராக இருக்கும். இவன் என்ன மரமா மட்டையா? இவனெல்லாம் போய் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் தானே இது. ஒற்றை மனிதனுடைய ஆட்சியிலே, ஒற்றை மனிதனுடைய முடிவுகளிலே நாம் சொல்லுகிறோம் மன்னர் ஆட்சி என்று. எல்லாவற்றையும் எவ்ரிதிங் வில் பி டிசைடட் பை ஸ்டாலின் என்றால் இங்கே எவ்ரிதிங் இஸ் டிசைடட் பை விஜய். பேச்சுக்கு சொல்லுகிறேன். அதனால் மன்னர் ஆட்சின்னு குறிப்பிட்டது வாரிசு முறையை குறிப்பிட்டாங்க. ஏங்க வாரிசாக வருகிறார்கள். அதிகாரம் உங்களிடம் குவிந்து விட்டால் வாரிசு வந்து விடுவார்கள். அதிகாரம் உங்களிடம் குவியவில்லை, தேர் இஸ் ஸ்பேஸ் ஃபார் டிஸ்கஷன். நீ மன்னர் ஆட்சியை ஏற்படுத்த முடியாது. அங்கே இடமே இல்லை என்றால், அங்கே ஸ்டாலின் செய்வதெல்லாம் முடிவு திமுகவில் என்றால், இங்கே விஜய் செய்வதெல்லாம் முடிவு என்றால், ரெண்டுக்கும் இன்னும் பெரிய வேறுபாடு இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன். செயற்குழு, பொதுக்குழு எல்லாவற்றிலும் புதிய புதிய சிந்தனை உடையவர்களை நீ விட்டால் தானே அதில் தகுதியானவன் வருவான். அதை விட்டு யார் வேட்பாளர் என்று சொல்கிறாரோ அவர் தான் வேட்பாளர் என்றால் இது என்ன சந்தையா? இது ஜனநாயகமே பழக்கம் இல்லாத கட்சியாக அது தெரிகிறது என்று எனக்கு தோன்றியது. இந்த பொதுச் செயலாளர் பேசுகிறார், அவருடைய முகம்தான் 234 தொகுதியிலும். அப்புறம் பூத் ஏஜென்ட் மட்டும் எதற்கு அவருடைய முகத்தை வைத்து இது என்ன இது என்று கேட்கிறேன். இந்த ராணி தேனி இருக்கும், மற்ற தேனீக்களெல்லாம் வேலை செய்யும் என்பது போல இது இந்த சிந்தனையே அந்த கட்சிக்கு அரசியல் சிந்தனை இல்லை, பொலிட்டிக்கல் திங்கிங் இல்லை, டெமோக்ராட்டிக் திங்கிங் இல்லை என்பதை காட்டுகிறது என்று நான் சொல்லுகிறேன். ஆகவே வளர்க்க முடியாது உங்களால் எல்லாவற்றையும் இப்படி அடக்கி. அப்புறம் அங்கே ஏற்பட்ட மன்னராட்சி இங்கே ஏற்படும். மன்னராட்சி என்பது ஒரு மனிதன். எவ்ரிதிங் இஸ் டிசைடட் பை ஒன் பர்சன். ஹி இஸ் த கிங் ஆர் த சீஃப் மினிஸ்டர் ஆர் த ஜெனரல் செக்ரட்டரி. கால் ஹிம் இன் எனி நேம். அது ஒரு பொருட்டில்லை. ஜனநாயகம் என்பது எல்லாருடைய கருத்துக்களும் அங்கே போய் சேர வேண்டும். சிறந்த கருத்துக்கள் வாக்கெடுப்பின் மூலம் முடிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற பழக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தவில்லை. ராஜாஜி சொன்னார், 20 கருத்துக்கள் மட்டும்தான் கட்சியினுடைய கருத்துக்கள், மீதம் உள்ள கருத்துக்கள் முழுவதும் அவரவர் எதிரெதிர் கருத்துக்களை பேசலாம். ஏனென்றால் சுதந்திரம் தான் மிகவும் முக்கியம் இந்த கட்சிக்கு என்று சொல்லிவிட்டு ராஜாஜி பேசியதை ஒருவன் நெய்த்து பேசினான். ராஜாஜி ஒரு கருத்தை விளக்கி விட்டு உட்கார்ந்தார்.
அந்த கருத்தை சுதந்திரா கட்சியில் ஒருவன் எய்த்து பேசினான். எல்லாரும் பதறிவிட்டார்கள். பெரிய செயற்குழு நடக்கிறது இது போல பதறிவிட்டார்கள். என்ன ராஜாஜி இந்த நாட்டினுடைய நிகழ்கால மூதறிஞன், இவனுக்கு மேலான அறிவு படித்தவன் என்பவன் ஒரு 4-2 பேர் இந்தியாவில் இருக்க முடியுமே தவிர, அவரை போய் இவன் கேள்வி கேட்கிறான், அவர் பேசுவது தப்பு என்று சொல்லுகிறான், மாற்று கருத்து நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான் என்று சொல்லிவிட்டு ரொம்ப பதறி விட்டார்கள் கூட்டத்தில் இருந்தவர்களெல்லாம். ஆனால் ராஜாஜி மட்டும் பதறவில்லை. தன்னுடைய செயலாளரை கூப்பிட்டார். அவனுடைய வீடு எங்கே இருக்கிறது என்று தெரிந்து கொள் என்று சொன்னார். யாருக்கும் இதெல்லாம் தெரியாது. கூட்டம் முடிந்தது. எல்லாரும் அவர் வீட்டுக்கு போய்விட்டார்கள். ராஜாஜி தன்னுடைய காரிலே அந்த முகவரி தெரிந்து கொண்டு தன்னை எதிர்த்து பேசிய அந்த மனிதனுடைய வீட்டுக்கு போய் அவனுக்கு 2 பழம் கொடுத்தார். ஐயா ஐயா என்று அவன் காலில் விழுந்தான். எந்த கருத்தும் மறுதளிக்கக்கூடிய கருத்து என்பதை நீ அந்த சபைக்கு தெரிவித்தாயே, அதற்காக உன் வேடி தேடி வந்து உனக்கு 2 பழங்கள் கொடுத்தேன் என்று சொன்னார். எந்த கருத்தும் மாற்றத்திற்குரியது, எந்த கருத்தும் எதிர்ப்புக்குரியது, எந்த கருத்தும் திருத்தத்துக்குரியது. இன்னார் சொன்னார் என்பதனாலே அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற போக்கு இருக்குமானால் நாட்டில் ஜனநாயகமாக இருக்காது, ஒற்றை ஆட்சியாக இருக்கும் என்று ராஜாஜி சொன்னார். அந்த கட்சியில் இருக்கிறவர்களெல்லாம் பதறி போனார்கள். இப்படியெல்லாம் ராஜாஜி ஒரு மனிதன், அதுவும் சாதாரணமான ஒருவனுடைய வீட்டுக்கு தேடி போய் பாராட்டியிருக்கிறார்கள். ஆகவே அதெல்லாம் வேறு. இந்த வசனகர்த்தாக்களுக்கு தெரியாது, எழுதி கொடுக்குற வசனகர்த்தாக்களுக்கு, இதை பேசுகிற விஜய்க்கும் தெரியாது, இந்த இவர்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒரு கூட்டம். பிகினிங்ல ஆரம்ப கட்டத்துல நீங்களே ரொம்ப நம்பிக்கையோட பேசுனீங்க. நான் இப்பொழுது நம்பிக்கையோடு பேசுகிறேன். என்ன பேசுகிறேன் என்றால், எதிர்த்தரப்பு திமுகவை எதிர்ப்பதற்காக வருகின்ற எந்த சக்திகளும் வரவேற்புக்குரியவை என்றுதான் நான் இப்பொழுது சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதற்குரிய ஆற்றலோடு செயல்பட வேண்டும். பரந்தூரிலே விமான நிலையம் வரக்கூடாது என்று நீங்கள் முடிவு செய்தால் மீண்டும் ஒரு தீர்மானமாக படிக்கப்படுவதிலே பயனில்லை. பரந்தூருக்கு போங்க, அந்த நிலத்திற்கு பணம் கொடுக்க போகிறார்கள். பாதி பலவீனமான மக்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து விடுவார்கள். மீதி இருப்பவர்கள் நிர்பந்திக்கப்படுவார்கள் அந்த இடங்களை விட்டு செல்லுமாறு. ஆகவே கடைசியிலே அந்த அரசாங்கத்தினுடைய விருப்பப்படி அது வந்துவிடும். இப்பொழுது நீங்கள் போய் இடையறாத நம்பிக்கை ஊட்டி அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தி அந்த பரந்தூர் விமான நிலையத்தை வரவிடாதவாறு அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுத்தால், சேலம் 8 வழி பாதை நின்று விட்டது போல, டங்ஸ்டன் நின்று விட்டது போல, அந்த பரந்தூர் விமான நிலையமும் அந்த நஞ்சை நிலங்களும் அந்த 80 ஏணிகளும் மீட்கப்படும். அடுத்தடுத்து போக வேண்டாமா? செயல் அல்லவா உங்களை நிறுத்தும். காந்தி தண்டிக்கு நடக்கிறாரே உப்பு சத்தியாகிற உட்படுவதற்கு, நீ செயல்பட வேண்டும். என்ன தீர்மானம் போட்டுக்கொண்டு உங்களுடைய ஆட்களை கூட்டி வைத்து கொண்டு அவனுக்கு 17 வகை உணவுகளை எல்லாம் வழங்கி கொண்டு நான் நடத்தி விட்டு கலைஞ்சால் அவன் ஒரு 2 மணித்துளிக்கு ஒரு முறை அந்த ரசிகர்கள் எவ்வி கைதட்டுகிறார்கள். குரலை தூக்கினால் இது கைதட்ட வேண்டிய இடம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி ஒரு குரலை அவர் தூக்குகிறார், கைதட்ட வேண்டிய இடம் என்று கைதட்டுகிறார்கள். நாட்டிலே கருத்தை வளர்க்க வேண்டும், அறிவை வளர்க்க வேண்டும். தமிழினம் 3000 ஆண்டு தொன்மையுடைய இனம். நீங்கள் எடுத்துக்கொண்ட பரந்தூரை முதலில் மீட்டு காட்டுங்கள். அப்பொழுதுதான் இவரை எதிர்ப்பதற்கு அரசு அஞ்சும். இந்த பரந்தூர் விமான நிலையத்தை மட்டும் நிறுத்தி விடுங்கள். 80 ஏரிகள், 3000 ஏக்கர் நிலங்கள் பாதுகாக்கப்படும். அந்த மக்கள் தங்களுடைய வாழ்வை பெறுவார்கள். அவர்களால் இவ்வளவு பெரிய மைட்டி கவர்மெண்ட்டை எதிர்த்தனுக்கு அவர்களால் முடியவில்லை. இதற்கு உங்களை போல் செல்வாக்குள்ளவர் அடுத்தடுத்து முயன்று அந்த ஒரு காரியத்தை செய்யுங்கள். வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த ஓராண்டுக்கு தமிழ்நாடு முழுவதும் உங்களை நோக்கி திரும்பும். நான் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு யோசனை சொல்லுகிறேனே தவிர நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டும் என்பதற்கு யோசனை சொல்லவில்லை. ஆனால் இதெல்லாம் சினிமா கோட்டையில் மேட்னி ஷோ இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப தேரும்னு நினைக்கிறீங்களா, தேராதுன்னு நினைக்கிறீங்களா? முதலில் ஒரு அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு வலிமையான கட்சி அது. அதோடு சேர்கின்ற போது இவருடைய பலம் அவர்களுக்கும் அவர்களுடைய பலம் இவருக்கும் வந்திருக்கும். அந்த கூட்டணி ரொம்ப வலிமையாக அமைந்திருக்கும். புரியாமல் அவர்களோடு கூட்டணியை ஒரு முறித்து கொண்டு வந்து விட்டார். அதன் காரணமாக அவர்கள் வேறு அமைப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய வலிமையான இடத்திற்கு வருவதற்கு பார்க்கிறார்கள். அப்படி வருகிற போது திமுக அதிமுக அந்த மோதல் தான் பெரிதாக நிற்குமே தவிர ஒத்தையாக இருக்கின்ற தன்னந்தனியாக இருக்கின்ற இவர் என்றைக்கு போனாலும் கூட்டம் கூடும் என்கின்ற காரணத்தினாலேயே வலிமையாக ஆகிவிட முடியாது. இவருக்கு முன்னால் பல நடிகர்கள் இங்கே இருந்திருக்கிறார்களே, பல நடிகர்கள் இதே மாதிரி கூட்டத்தை திரட்டி இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் எம்ஜிஆரை தவிர வேறு ஒருவரும் பெரிதாக வெற்றி பெற முடியவில்லை. விஜயகாந்த் ஓரளவுக்கு வெற்றி பெற முடிந்தது. ஆகவே அவரும் ஒரு கூட்டணி சேர்ந்து 28 இடங்களில் வந்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டு பிறகு விழுந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளும். உடல் நலம் இல்லாமல் அவர் ஒதுங்க வேண்டிய கட்டம் ஏற்பட்டது. எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், அரசியல் என்பது ஆழனிடமானது. 7 கோடி மக்களுடைய
ஆதரவை பெறுவது என்பது எளிதானதில்லை. ஒரு கருத்தை நான் சொல்லி உனக்கு விளங்குவதே சிரமம். நான் இதை எப்படி ஒரு 3000 பேருக்கு விளங்க வைப்பேன்? ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன். அதனாலே இதெல்லாம் இந்த மக்களிடம் இந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு போய் நம் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டு காந்தி பாருங்கள் 2000 மைல் நீள அகலம் கொண்ட இந்திய பெருநாட்டினுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை ஒரு காரணம், அவருடைய இணையற்ற சிந்தனை இன்னொரு காரணம், அவருடைய தியாக வாழ்க்கை மூன்றாவது காரணம். இப்படி பல்வேறு காரணங்கள். அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் ஒரு 25-30 ஆண்டுகள். ஆகவே அப்படியெல்லாம் நாம் நம்பிக்கையை பெற்றுத்தான் அந்த இடத்தை பெற முடியுமே தவிர சும்மா கைதட்டுவதற்கு நமக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். அதாவது அப்படி நான் அந்த கூட்டத்தை பார்த்து கொண்டே இருந்தேன். இவர் அப்படி குரலை ஒரு தூக்குறார், உடனே எழுந்து கைதட்டுகிறார்கள். அது ஒரு எழுச்சி. அதான் எழுச்சி. குரலை ஏற்றுக்கிற போது எழுச்சி வந்து விடுகிறது. சிந்திக்க வைக்க வேண்டும், நல்ல தரமான அரசியலை உருவாக்க வேண்டும். ஒரு புதிய அரசியல் அப்படி தான் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு தமிழ்நாட்டினுடைய முகத்தை மாற்றி அமைக்கக்கூடியதாக அது இருக்க வேண்டும். சும்மா இந்த பழைய அரசியல் 234 தொகுதியிலும் விஜயனுடைய முகம்தான் வேட்பாளர். அவர் யாரை விரும்புகிறாரோ அவர்தான், அவர் கையை காட்டுகிற ஒரு வேட்பாளர். இதானே ஏற்கனவே நடக்கிறது. மன்னர் ஆட்சியினுடைய முறைகள் தானே இவையெல்லாம். இதைத்தானே ஸ்டாலின் செய்கிறார். அவர் மகனை கொண்டு வந்திருக்கிறார். உங்களுடைய மகனை கொண்டு வருவதற்கு நீங்களே இன்னும் அரியணையில் உட்காரவில்லையே. எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இது போன்ற இதான் பழைய அரசியல், இதான் திமுக உண்டாக்கிய அரசியல். அதாவது இவருடைய முகம்தான் வேட்பாளர், இவர் கை காட்டுகிறவர்கள் தான் வேட்பாளர்கள் என்று பேசுவது, இதுதான் பழைய அரசியல். திமுக உண்டாக்கிய கயமைத்தனமான கடைகட்ட அரசியல். அறிவு போக்கிலேயே ரொம்ப மட்டமான அறிவு போக்கு என்பது இதுதான். அவர் சொல்லுகிறார், நம்முடைய இவர் பேசுகிற போது அவர் ஒன்று சொன்னார். இவர் இந்த பொதுச் செயலாளர் பேசுகிற போது சொல்கிறார், உங்களிடமெல்லாம் பணம் வாங்காமல் இந்த பதவிகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா கட்சிகளிலும் பணம் கொடுத்து பதவிகளை வாங்குகிறார்கள். நாங்கள் உங்களுக்கு பணம் வாங்காமல் இந்த பதவிகளை கொடுத்துருக்கிறோம், சாதாரணமான மக்களுக்கும் கொடுத்துருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இது ரொம்ப நன்றாக இருக்கிறது. ஒரு எந்த பெண்ணாவது உன்னிடம் பணம் வாங்காமல் நான் வருகிறேன் என்று சொன்னால் அப்பொழுதே அவள் ரொம்ப பாழாய் போனவள் என்று தெரியாதா? இது என்ன பேச்சு? தொண்டு செய்வதற்காக வருகிறார்கள். they come here to serve the people. நான் 25 வயதில் காந்தியினுடைய நூலை படித்து விட்டு காமராஜரை பின்பற்றுவதற்காக வந்தேன். என்னை காங்கிரஸ் கமிட்டியினுடைய நகர தலைவராக ஆக்கினார்கள். உன்னிடம் பணம் வாங்காமல் நகர தலைவராக ஆக்கினோம் என்று காமராஜ் சொன்னதில்லை, செயலாளர்கள் சொன்னதில்லை, யாரும் சொன்னதில்லை. நான் வேலை செய்தேன், சிறைக்கு போனேன். காமராஜர் என்னை தட்டி கொடுத்தார். 19 நாட்கள் நான் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறேன். இதெல்லாம் பணம் வாங்க. we come here to serve the people. நமக்கு போதிய நேரம் இருக்க வேண்டும். இந்த நேரத்தை நம்ம அல்லாத பிறருக்கு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். அவன்தான் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும். இருக்கிறவனெல்லாம் வருவதில்லை. எனக்கு பொழுது இருக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்திற்கு தவிர அதை செலவழிப்பதற்கு போதிய பொழுது இருக்க வேண்டும். அந்த பொழுதை நான் பிறருக்காக செலவழிக்கின்ற போது என்னுடைய குடும்பம் தவிக்கக்கூடாது. அதற்குரிய ஏற்பாடுகள் இருக்க வேண்டும். அல்லது உத்தரவு மனப்பான்மை இருக்க வேண்டும். நான் 5 தடவை சிறைக்கு போயிருக்கிறேன். 6 மாதங்கள் 5 மாதங்கள் சிறையில் இருந்திருக்கிறேன். என்னை போலீஸ்காரன் தடியால் அடித்து உள்ளங்கை எலும்பை முறித்திருக்கிறான். என்னை நீதிபதி 21 நாட்கள் ஊரை விட்டு அப்புறப்படுத்தி இருக்கிறார். காரைக்குடியில் நான் தங்கினால் கலவரம் வருகிறது என்று. நான் 19 நாட்கள் உண்ணாநோன்பு இருந்திருக்கிறேன். காந்தி 21 நாட்கள் இருந்தார். நான் 19 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறேன். உண்ணாவிரதம் இருந்து எந்த கோரிக்கை குடிநீரோ அந்த கோரிக்கையை அடைந்து குடிநீர் காவலர் என்று பெயர் பெற்றேன். பிறகு மக்கள் இதை கொஞ்ச நாள் அழைத்து கொண்டிருந்தார்கள். பிறகு அவர்கள் மறந்து விட்டார்கள். நான் மட்டும் 20 ஆண்டுகளாக ஞாபகம் வைத்திருக்கிறேன். அதான் மக்களுடைய போக்கு. என்ன அதை நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், 5-6 தடவை சிறைக்கு போயிருக்கேன். 6 மாதம் 5 மாதம் 3 மாதம் 1 மாதம் 15 நாள் என்று பல தடவை சிறைக்கு போயிருக்கிறேன். பற்ற பயன் என்ன? ஒரு தடவை எம்எல்ஏ ஆனேன், அதையும் ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்து விட்டேன். பெற்ற பயன் என்ன? பயன் கருதியது இல்லை அரசியல். ஒரு துறவியாக வெளியே வருகின்றவன் அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்குரிய எந்த பயனையும் பெறுவதில்லை. அதுபோன்ற அரசியலை நீங்கள் பிறருடைய இன்னல் அவனுக்கு சிந்திக்க தெரியாது. பெருவாரியான மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை கவலை தான் பெரிதாக இருக்கும். உனக்கு எது கவலை இருக்கும்? ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்ட வேண்டும் என்பதுதான் உன்னுடைய பெருங்கவலையாக இருக்கும். வேறு எந்த சிந்தனையும் உனக்கு இருக்காது. என்ன அதுபோல் அவர்களுக்கும் அப்படித்தான் எண்ணம் இருக்கும். குடும்பம் பிள்ளைக்கு முடியவில்லை,
பிறகு அந்த துயரங்கள், இதை விட்டு அவர்களால் வெளியே வர முடியாது. இவர்களுக்காக சேர்த்து சிந்திப்பதற்கு காந்தி மாதிரி மாபெரும் தலைவர்கள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட சாதாரண ஒரு அளவுக்கு சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் பொதுமக்களுக்காக சிந்திக்கிறார்கள், பொதுமக்களுக்காக போராடுகிறார்கள், பொதுமக்களுக்காக செலவு போகிறார்கள், பொதுமக்களுக்காக துயரப்படுகிறார்கள், பிறகு பொதுமக்களுக்காக அதிகாரத்தை வைக்கிறார்கள், நேர்மையாக வாழ்ந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறார்கள். அப்படித்தான் காமராஜ் செய்தார், அப்படித்தான் ராஜாஜி செய்தார், அப்படித்தான் நேரு நடந்து கொண்டார். இப்பொழுது கொள்ளையடிப்பது தான் என்ற பழக்கத்தை திமுக தான் உண்டாக்கிவிட்டது. நாடு என்பது நம்ம கொஞ்ச நாள் இந்தி அது இது போராட்டம் என்று சொல்லி உள்ளே போய்விட்டு வந்து அதிகாரத்தை பிடித்து விட்டால் பிறகு ஒரு கருணாநிதியினுடைய குடும்பம் ஒரு சாதாரணமாக ஒரு கோயிலில் வேலை பார்த்தால் அவர்கள் அந்த வழியாக பார்ப்பது வேலை பார்த்தால் எவ்வளவு சம்பாதித்திருப்பார்கள். இப்பொழுது கார்ப்பரேட் குடும்பம் அந்த குடும்பம். சன் டிவியினுடைய பெருமதி என்ன? இன்னைக்கு அதிகாரத்தை வைத்து தானே சன் டிவி பெரிதாக வந்தது. கலைஞருடைய அதிகாரத்தை வைத்து கலைஞருடைய குடும்பத்தினுடைய சொத்து நிலை என்ன, சபரீசனுடைய சொத்து நிலை என்ன, இவர்களெல்லாம் என்ன தொழில் செய்து என்ன பாடுபட்டு அம்பானி போல மற்றவர்களைப் போல பெரிய முதலீடு செய்து இப்பொழுது அவர்கள் விமான கம்பெனிகளை ஸ்பைஸ் ஜெட்டையே வாங்கி ஓட்டினார்களே. எப்படி முடிந்தது? இந்த அரசியல் அதிகாரம். நம்முடைய வருவாயில் பாதியை இவர்கள் விழுங்கினார்கள். எத்தனையோ வழக்குகள். இந்த ஜனநாயகம் எந்த வழக்கையும் தீர்க்காது, எந்த நீதியும் இந்த ஜனநாயகத்தில் கிடைக்காது. நம்முடைய நீதிமன்றங்கள் இவற்றுக்கெல்லாம் நீதி வழங்குகிற ஆற்றலுடையவை அல்ல. 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் அந்த நீதிபதிகள் போய்விடுவார்கள், வாதி செத்து போய்விடுவான். எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள்? எனக்கு தெரிய 4-2 பேர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். பொன்முடிக்கு 3 ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்டு ஸ்டே ஆகிவிடும். பிறகு இனிமேல் எப்பொழுது வழக்கு எடுக்கப்படுமோ அப்பொழுது இவர் இருக்க வேண்டும். நம்முடைய நீதி அமைப்பு அப்படி 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 3 லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. சுப்ரீம் கோர்ட்டில் ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கு நடக்கிற வழக்கு தான் முக்கியமாக தெரிகிறதே தவிர நாட்டில் எல்லா வழக்குகளும் தொங்கலில் இருக்கின்றன. எத்தனையோ சங்கதிகள், ஒன்றும் நடக்காது. இந்த ஜனநாயகத்தின் தன்மை அதுதான், இந்த நீதி அமைப்பினுடைய தன்மை இதுதான். 1 பங்கு சிறைவாசிகள் மட்டும்தான் குற்றவாளிகள், 3 பங்கு பேர் விசாரணை கைதிகள். அவனெல்லாம் பிணையில் எடுப்பதற்கு ஆள் இல்லாத காரணத்தினால், அவனுக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு சொத்து ஜாமீன் உள்ளவன் முன்வராத காரணத்தினால் ஓராண்டு தண்டிக்கப்பட வேண்டிய அவன் 3 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறான். நீதிமன்றம் பார்த்து கொண்டிருக்கிறது. குண்டாஸ் என்ற ஒரு சட்டம் இந்த ஸ்டாலின் கையிலே இருக்கிறது. இந்த சட்டம் தவறானது என்று சொல்ல நீதிமன்றத்தால் முடியவில்லை. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் சுப்ரீம் கோர்ட் இஸ் த வாட்ச் டாக் ஆஃப் டெமோக்ரஸி என்று சொல்கிறார்கள். குண்டாஸ் ஆக்ட் எதற்காக இருக்கிறது? இது வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்தது. அவன் அந்நியன், அவன் தன்னை பாதுகாத்து கொள்ள அதை வைத்திருந்தான். இப்பொழுது எதற்காக அந்த சட்டம் தேவை? தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவனை அவன் ஜாதி பெயர் சொல்லி இழிவாக ஒருவன் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அவன் வழக்கு கொடுத்தாலே போதும் நீ சிறைக்கு போய்விடுவாய், நான் சிறைக்கு போய்விடுவேன். விசாரணையே கிடையாது. அப்புறம் விசாரணை. இப்படியெல்லாம் விசாரணைக்கு அப்பாற்பட்ட சட்டங்களெல்லாம் நம்முடைய சட்டங்களிலே இருக்கின்றன. யாரும் எதை பற்றியும் பேசுவதில்லை. அவனிடமிருந்து ஆட்சியை பிடுங்கி நாம் வந்தால் இவன் எல்லாரும் எதற்கு சேர்க்கிறான் என்றால் நாம் மந்திரி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், பஞ்சாயத்து தலைவராகலாம், நகராட்சி தலைவராகலாம். ஒரு ஊராட்சி தலைவருக்கு 1 கோடி ரூபாய் அவன் செலவு செய்வதற்கு காரணம் இப்பொழுது இந்த காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற சின்ன ஊர்களின் பஞ்சாயத்துக்கள் எல்லாம் எப்படி அந்த தலைவர்களுக்கு மரியாதை வருகிறது என்றால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் சென்னையை விட்டு விலகி போய் சின்ன ஊர்களில் ஊன்றுகின்றன. ஸ்ரீபெரும்புதூரை தாண்டி இந்த பக்கம் ஒகடம் இப்படி விரிந்து கொண்டே போகிறது. சின்ன ஊர்களுடைய பஞ்சாயத்து தலைவர்களுக்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வருவதற்கு பெரும் வருவாய் கிடைக்கிறது. அதனால தான் 1 கோடி ரூபாய் செலவழித்து ஊர் தலைவராக வருகிறான். இப்படி இந்த நாட்டினுடைய அரசியலை மொத்தமாக கெட்டு கிடக்கிறது. மாற்று சிந்தனை உடைய ஒருவன் வருகின்ற போது முதலில் ஒழுங்குபடுத்த வேண்டும். இங்கே வா, நாம் இந்த கட்சி தொடங்கி இருப்பதற்கு காரணம் நாடு முழுவதும் ஊழல் பரவி படர்ந்திருக்கிற காரணத்தினால் நாம் தொடங்கி இருக்கிறோம். இதிலே வந்தால் நாம் சம்பாதிக்கலாம். நான் ஒரு கூட்டம் நடத்துவதற்கு 1 லட்ச ரூபாய் செலவழித்தேன். இதுபோல் இந்த கட்சியை இந்த தொகுதியில் வளர்த்திருக்கிறேன், எனக்குத்தான் எம்எல்ஏ சீட் தர வேண்டும், பிறகு நான் மந்திரியாக வேண்டும் என்று சொல்லி வருகிறவன் இங்கே வர வேண்டாம். நாம் இங்கே இதை தூய்மைப்படுத்துவதற்காக வந்திருக்கிறோம். ஏற்கனவே இது பாழ்பட்டு கிடக்கிறது என்று சொல்லக்கூடிய தலைவன் எங்கேயாவது இருக்கிறானா? சொல்ல வேண்டாமா? ஒரு புதிய தலைவன்
நான் சொல்கிறேன், நாளைக்கு ஆட்சிக்கு போகலாம். இது நமக்கும் திமுகவுக்கும் போட்டியா? நீங்கள் எப்பொழுது திமுகவுக்கு நேர் போட்டியாக வருவீர்கள் என்றால் வேங்க வயலுக்கு போங்கள். திருமாவளவனுக்கு 3% ஓட்டை வைத்துக்கொண்டு 2 எம்பியும் 4 எம்எல்ஏயும் இருப்பதை 6 எம்எல்ஏவும் 3 எம்பியாகவும் ஆக்குவதற்கு அவர் முயலுகிறார். அதற்காக வேங்க வயலை மனம் வருந்துமாறு ஸ்டாலினிடம் பேச மாட்டார். தன்னுடைய மக்களுடைய குடிநீரில் எவ்வளவு அசிங்கங்கள் நடந்தாலும் நமக்கு ஒரு 4 எம்பிக்கள் இருக்கும், 2 எம்பி இருப்பதும் 4 எம்எல்ஏ இருப்பதும் தான் அவருக்கு முக்கியம். அது அல்ல எனக்கு முக்கியம் என்று நீங்கள் போங்கள். நாட்டினுடைய முகம் மாறும். போனீர்களா? நான் போவேன். நான் போனால் ஒரு மாறுதலும் விளைய மாட்டேன்கிறதே. நான் பேசினால் இந்த முக்கு வரையில் தானே கேட்கிறது. எனக்கு அந்த கருத்து இருக்கிறது, எண்ணம் இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்று தெரிகிறது. அதை செய்வதற்குரிய வசதியும் இல்லை. ஒரு கூட்டம் இருந்தால்தான், பணம் இருந்தால்தான் இதை ஒரு சாதாரண செயலை செய்வதற்கு. நான் சொல்லுகிறேன், நான் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போவதற்கல்ல, பேருந்தில் போய் இந்த காரியத்தை செய்துவிட்டு வருவதற்கு கூட எனக்கு போதிய ஒன்றுமில்லை. ஆகவே நான் சொல்லுகிறேன், பொது வாழ்க்கை என்பது இட் இஸ் எ சர்வீஸ் டு தி பீப்புள். மற்றவனெல்லாம் இப்போ உனக்கு திருமணம் பண்ணி கொள்வது தான் முதல் நோக்கம், இன்னொருவனுக்கு வேலை பெறுவது முதல் நோக்கம், இன்னொருவனுக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்கு அரிசி இல்லையே என்பது முதல் நோக்கம். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. ஆகவே இந்த தொகுதி வரையறை குறித்து டீலிமிட்டேஷன் குறித்து அவனால் சிந்திக்க முடியாது. அதை சிந்திப்பதற்கு பொதுக்குழு வேண்டும், சிறப்பு குழு வேண்டும், செயற்குழு வேண்டும், தலைவர் வேண்டும், எல்லாம் வேண்டும். நான் சொல்கிறேன், 25 ஆண்டுகளுக்கு தள்ளி போட்டுக்கொள் என்று சொல்லத்தான் ஸ்டாலினுக்கு தெரிகிறதே தவிர, என்றைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு, அவனுக்கு ஒரு உரிமை, அவன் எல்லாவற்றையும் தன்னுடைய எல்லா மனிதர்களும் ஒற்றை மனிதர்கள் என்ற முறையில் நிகரானவர்கள். ஆகவே அவர்கள் மாநில வாரியாக அல்ல, தலைவாரியாக நாட்டினுடைய எல்லா சிக்கல்களையும் தீர்மானிக்கிறார்கள் என்ற நிலை இருக்கின்ற வரையிலும் மாநிலங்கள், உத்தரப்பிரதேசத்துக்கு 130 பேர் வருவான், நமக்கு 39 பேர் தான் இருப்பான். அடிப்படையே தப்பு. அமெரிக்காவிலே மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுத்து கீழ் சபையிலே நிறைவேற்றப்படுகின்ற அதிகாரங்கள் எல்லாம் மேல் சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தான் சட்டமாகும் என்று வைத்து, மேல் சபையிலே கீழ் சபையிலே தலைவாரியாக எண்ணிக்கை, மேல் சபையில் மாநிலங்களுக்கு 2, எல்லா மாநிலத்துக்கும் 2, மணிப்பூர் மாநிலத்துக்கு 2, தமிழ்நாட்டுக்கு 2, உத்தரப்பிரதேசத்துக்கு 2. முடிந்ததா? உத்தரப்பிரதேசனுடைய கையை மீறி போகாதா? இப்பொழுது போவானே. 880 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்களானால் 130 பேர் ஓபியில் இருப்பான். பீகாரில் 80 பேர் இருப்பான். நாம் 32 பேராக இருப்போம். 40 பேராக இருந்து ஒரு இடத்தை இழந்தாயே, அப்பொழுதாவது உனக்கு விழித்து கொள்ள தெரிந்ததா? இதற்கு முன்னாலும் மாறி இருக்கின்றன. 490 பேர், 495 பேர் தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். 50 பேர் ஏறி இருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் ஏறினார்கள்? பேசாமல் தானே இருந்தீர்கள் எல்லாரும். தலையை எண்ணி போய்கொண்டே இருந்தால் எங்கே போகும்? கடைசியில் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் மத்திய பிரதேசமும் இந்த இந்தியாவை ஆளும். தென் மாநிலங்கள் கொத்தடிமையாக மாறும். இதையெல்லாம் சொல்வதற்கு தானே அரசியல்வாதி வேண்டும். நான் சொல்வது போல கூட இந்த விஜய் கட்சியினுடைய ஆட்கள் இதை பேசுவதில்லையே. அவர் சொல்கிறார், 10,000 கோடி ஆண்டுக்கு சம்பாதிக்கக்கூடியவர் தன்னுடைய சம்பாத்தியத்தை விட்டு வந்து விட்டார். பெரிய தியாகம் இது. பட்டினத்தார் 10 கப்பல் வைத்திருந்தார், எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு, காதில்லாத ஊசி கூட உன்னோடு வராதே, நீ போகும்போது தனியாகத்தானே போவாய் என்று சொன்னார்கள். காது உள்ள ஊசி நூல் கோர்க்க பயன்படும், காது இல்லாத ஊசி நூல் கோர்ப்பதற்கும் பயன்படாது. அந்த ஊசி கூட வராது என்றால் இந்த குப்பையே ஏன் சேகரித்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒருவன் உதறி விட்டு போய்விட்டான். அதனால் கோவணத்தோடு போனான். அவனுடைய பணம் பூராவையும் ஏழைகளுக்கு சூறையாடி விட்டு போய்விட்டான். அவன் செய்த தியாகம் என்று 1000 ஆண்டுகளாக நாம் போற்றுகிறோம். அவனுடைய பணம் ஏழைகளுக்கு போய் சேர்ந்தது. அவன் தான் ஒரு ஏழையாக போய் சேர்ந்தான். நான் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறேன். தூங்குகின்ற போது நாளைக்கு எந்த தொழிலை தூக்கி நிமித்துவது என்ற கவலை எனக்கு இல்லை. தூங்குகிறேன், எழுந்திருக்கிறேன், இறைவனை நினைக்கிறேன், சாப்பிடுகிறேன், தூங்குகிறேன். எனக்கு எந்த மனப்பழுவும் இல்லை என்று பட்டினத்தார் சொன்னார். அது தியாகம். இது 1000 கோடி வருமானத்தை இழந்து தான் இத்தனை ஆண்டுகளாக வருமானம் சேர்த்திருக்கிறீர்களா? 1000 ஆண்டு என்ன பெரிய இழப்பு என்று கேட்கிறேன். நான் இன்னும் 1000 கோடியை நான் பெறாதது பெரிய தியாகம் என்று சொல்வது என்ன அறிவான பேச்சு என்று சொல்கிறேன். ஆதவ அர்ஜுனன் சொல்லுகிறாரே, அதான்
ஒரு ஒரு தியாகத்தை என்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் மக்களிடம் வீசி விட்டு வந்து விட்டேன் என்று சொல்வது தியாகம். எது தியாகம்? நான் இவ்வளவு 1000 கோடி அப்புறம் அம்பானி நாளைக்கு வந்தால் பிரைம் மினிஸ்டர் ஆக்கி விடுவோமா? 5 லட்சம் கோடி நான் பணம் வைத்திருந்தேன், இன்னொரு 5 லட்சம் கோடி சம்பாதித்திருப்பேன், அதை விட்டு விட்டு வந்து உங்களுக்கு சேவை செய்கிறேன், என்னை பிரதம மந்திரி ஆகுங்கள் என்று சொன்னால் அது பெருசாக தெரியுமா? என்ன எனக்கு எந்த அறிவுக்கும், எனக்கு கிட்டிய எந்த அறிவுக்கும் பொருத்தமாக இவர்கள் இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவர் சொல்கிறான் பணம் வாங்காமல் உனக்கு பதவி கொடுத்தேன் என்று சொல்கிறான். என்ன இந்த பதவியை வைத்து கொண்டு என்ன செய்வது? இந்த மாவட்ட செயலாளராக இருந்தால் என்ன செய்வது? நகர செயலாளராக இருந்தால் என்ன செய்வது? சரி, அப்போ எப்பொழுது அவனுக்கு அது பெரிய புதையலை கொடுத்ததாக எண்ணம் ஏற்படும் என்றால், இவன் எம்எல்ஏ ஆக்கப்பட்டான், மந்திரி ஆக்கப்பட்டான், அவன் பணம் அடிப்பதற்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்தான். ஆகா, நீ வீதியில் தையல் கடை வைத்திருந்தாயே, உன்னை எம்எல்ஏ ஆக்கினேனே, இப்பொழுது நீ பெரிய பங்களா கட்டியிருக்கிறாயே, அதுதான் இந்த கட்சி அவனுக்கு செய்கின்ற நன்மை என்று திமுககாரன் சொல்லுகிறான். வீதியிலே திரிந்தவனெல்லாம் இப்பொழுது பொய்யாமொழி குடும்பம் எங்கே இருந்தது, இப்பொழுது எங்கே இருக்கிறது? அவருடைய மகன் பிரெஞ்சு மொழி படிக்க எப்படி முடிகிறது? ஸ்டாலின் குடும்பம் எங்கே இருந்தது? திருவாரூருக்கு வருவதற்கு ரயிலுக்கு டிக்கெட் வாங்குவதற்கு வசதி இல்லாத கருணாநிதி எப்படி பெரிய கார்ப்பரேட் நிறுவனமாக ஆனார்? யார் சிந்திக்கிறார்கள், யார் பேசுகிறார்கள்? இந்த தமிழ்நாட்டில் நான் உடனே நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம், அவரை வீழ்த்த போகிறோம் என்று வீழ்த்தாமல் போ, ஆனாலும் மக்களிடம் பெரிய மாறுதலை உன்னால் உண்டாக்க முடியும். நான் சொல்கிறேன், ஜெயபிரகாஷ் நாராயணன் என்கின்ற தன்னந்தனியான மனிதன் ஒரு ஓட்டுக்கு நிற்காமல், ஒரு வேட்பாளராக இல்லாமல், இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சி அடிப்படையில் அமைந்த அந்த மாபெரும் ஆட்சியை, இந்தியா முழுவதும் விரைவுபடுத்திருந்த ஆட்சியை கவிழ்த்து அந்த பெண்மணியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். இந்திரா காந்தி had been thrown out. இந்தியன் எம்பையர் குவீன் காணாமல் போய்விட்டார். ஒரு மனிதனுடைய முயற்சி. எனக்கு ஓட்டு போடு, 2000 தருகிறேன் என்று திமுக காரன் போல சொல்லவில்லை. ₹1 எனக்கு தான் செலவுக்கு போஸ்ட் அடிப்பது. ஒரு ஓட்டு போடு, ₹1 கொடு என்று கேட்டார். ₹1 கொடுத்தார்கள், ஒரு ஓட்டும் போட்டார்கள் வடநாட்டில். அங்கே ஜனதா ஆட்சிக்கு வந்ததற்கு ஒரு மனிதனுடைய குரல் தான் காரணம். நாட்டை மாற்று, ஒரு நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது என்றவுடன் அதை மாற்ற ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் ஏதாவது செய்யுங்கள். நான் 25 வயதில் காந்தியினுடைய வாழ்க்கையை படித்து விட்டு பொது வாழ்க்கைக்கு வந்ததற்கும், இப்பொழுது தாவேகாவில் வந்திருக்கின்ற ஒருவனை உன்னை பணம் வாங்காமல் நாங்கள் உன்னை பதவியில் அமர்த்தி இருக்கிறோம் என்று சொன்னால், ஆகா, நாம் நன்றிக்குரியவர்கள். we are grateful to you because we had not been purchased by you, we did not pay anything for this position என்று அவன் கருதுகிறான் என்றால், இவனெல்லாம் வந்து அப்புறம் ஸ்டாலின் செய்ததை செய்வதற்கு இவன் எதற்கு என்று கேட்கிறேன். ஆகவே பெரிய நம்பிக்கையை உண்டாக்கவில்லை. நான் சொல்லுகிறேன், எந்த நியூ கமரும், எந்த புதிய அரசியல் தலைவனும் உள்ளே வருவதை நான் வரவேற்கிறேன். யாராவது ஒரு சமயத்தில் தாயம் விழுந்து விடாதா? பல தடவை சோழியை உருட்டி கொண்டே இருக்கிறோம், ஒரு தடவை தாயம் விழுந்து விடாதா? ஒரு நல்ல தலைவன், நல்ல கட்சி, நல்ல கொள்கைகள் வந்து விடாதா? விளையாட்டுத்தனமாக கூட்டத்தை கூட்டி கைதட்ட வைத்துக்கொண்டு, கூச்சலிட வைத்துக்கொண்டு, நாட்டினுடைய போக்கை மாற்றுவதற்கும் அவருடைய சிந்தனைகளை மாற்றுவதற்கும், உறுதியான மன எண்ணங்களை உருவாக்குவதற்கும், அதை சேவையை நோக்கி திருப்புவதற்குமான நிலை இந்த நாட்டில் ஏற்படவில்லை என்றால், ஸ்டாலின் ஒரு திருட்டுத்தனமான கூட்டம், அது திராவிட மாடல் திருட்டுத்தனம், அது மாதிரி மாறி 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 இவர்கள் தான் வருவார்கள். நிறைய விஷயங்கள்